ஓம் ஏகதந்தாய தத்புருஷாய வித்மகே வக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பரசோதயா. நெக்ஸ்ட் ஜென் நேர்கள் அனைவருக்குமே கோடான கோடி நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இது ஆவணி மாத பலன்கள். ஆவணி அதிரடி ஆட்டம் ஆரம்பம். என்னங்க சொல்றீங்க? உண்மையை சொல்றேன். அதற்கு காரணம் உண்டு. ஏன்னா காலபுருஷ தத்துவத்திற்கு 5ஆம் இடம் என்பது சிம்மம். இந்த சிம்ம ராசியில் மிகப்பெரிய ஒரு யோகம் ஏற்பட போகின்றது. மிகப்பெரிய பணம், பதவி, புகழ் அனைத்தும் உங்கள் அனைவருக்குமே கிடைக்கக்கூடிய ஒரு சிறந்த ஆவணி மாதம். இந்த ஆவணி மாதத்துக்குரிய நாயகன், சிம்மத்தின் நாயகன் சூரியன் ஆவணி முழுவதும் ஆட்சி பெறுகின்ற ஒரு சிறந்த மாதம். அதாவது சூரியன் ஒரு கஷ்டத்திலிருந்து ஒரு மனிதனை பிரகாசமான வாழ்க்கைக்கு கொண்டு வருகின்ற ஒரு சிறந்த கிரகம், ஒளிமயமான கிரகம். உங்கள் வாழ்க்கையில் ஒளிமயமான வாழ்க்கையை உருவாக்கக்கூடிய சூரியன். அப்படிப்பட்ட சூரியன் ஆட்சி வருகின்ற ஒரு சிறந்த மாதம். மேலும் இந்த ஆவணியில் சிம்மத்தில் சூரியன் இருக்கும் பொழுது சிம்மத்திற்கு முன்னும் பின்னும் கிரகங்கள், சுப கிரகங்கள் இருப்பது மிகப்பெரிய பேர் அதிர்ஷ்டத்தை, பெரும் யோகத்தை, மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய சிறந்த யோகமான கிரக அமைப்புகள் இந்த ஆவணி மாதம் ஏற்படுகின்றது. ஆக இப்படிப்பட்ட ஒரு சிறந்த யோகங்கள், அதே நேரம் இப்படிப்பட்ட கிரக அமைப்புகள், இந்த யோகங்களை நீங்கள் பெறுவதற்கு இப்படிப்பட்ட கிரக அமைப்பு உங்கள் ஜாதகத்திலும் இருந்துவிட்டால் நீங்கள் ஒரு லட்சாதிபதி, ஒரு கோடீஸ்வரர், அதே மிகப்பெரிய பதவி, மிகப்பெரிய தொழில் அதிபர் ஆகக்கூடிய ஒரு சிறந்த யோகத்தை, பணம், புகழ், அந்தஸ்து, கௌரவம் அனைத்தும் தருகின்ற ஒரு சிறந்த ஆவணி மாதமாக உறுதியாக அமைந்துவிடும். அதற்கு உங்கள் தலையெழுத்து பிரம்மன் அப்படிப்பட்ட ஒரு தலையெழுத்தை இந்த ஆவணி மாதம் பெறுவதற்காக தலையெழுத்தாக எழுதியிருக்க வேண்டும் உங்கள் ஜாதகத்தில். ஆக பிரம்மனால் எழுதப்பட்ட தலையெழுத்து என்பது ஒருபோதும் தப்புவதில்லை. பிரம்மனால் இப்படிப்பட்ட ஒரு தலையெழுத்து உங்களுக்கு எழுதியிருந்தால் அது ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. அப்படிப்பட்ட ஒரு ஆவணி மாதம் மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு ஆவணி மாதம். புரிஞ்சுட்டீங்களா? ஆக இந்த பிரம்மன் உங்கள் ஒவ்வொருவருக்கும் உங்கள் ஜாதக கட்டத்தை படைத்தவர், உங்கள் தலையெழுத்தை கட்டங்களில் எழுதியவர் பிரம்மன். அதை நாங்க ஒரு ஜெராக்ஸா தான் உங்களுக்கு அனுப்புறோம். ஜெராக்ஸ் அவர் இறைவன் படைத்தது, நாங்க எடுத்து எழுதுறது ஒரு ஜெராக்ஸா. ஆக உண்மையான தலையெழுத்து பிரம்மனுடைய தலையெழுத்தை நீங்கள் இப்படித்தான் உலகத்தில் வாழப் போகிறீர்கள், இதை சாதிக்க போகிறீர்கள், இப்படிப்பட்ட பதவி உங்களுக்கு கிடைக்க போகிறது, இப்படிப்பட்ட திருமண வாழ்க்கை ஏற்பட போகின்றது, இப்படிப்பட்ட ஒரு நல்ல மனம் நிறைந்த மனசுக்கு பிடிச்ச லவ் மேரேஜ் ஆக போகின்றது என்பதெல்லாம் ஆவணியில் சுபகாரியங்கள்லாம் அனைத்தும் ஏற்படுகின்ற ஒரு சிறந்த மாதம் அல்லவா? ஆவணியில் பத்திரங்கள், பதவிகள் அதிகமாக ஏற்படுகின்ற மாதம் அல்லவா? அனைத்து சுபகாரியங்கள், வீடு கட்டுறது, பால் காய்ச்சறது, மிகப்பெரிய யோகத்தை ஏற்படுத்துகின்ற, மிகப்பெரிய ஒரு அரசாங்க பதவிகளை ஏற்படுத்துகின்ற, அரசியல், அரசாங்க கௌரவம், பட்டம், பதவி, புகழ், அந்தஸ்து அனைத்தும் ஏற்படுகின்ற ஒரு சிறந்த ஆவணி மாதமாக ஏற்படுகின்ற. இதற்கு பிரம்மன் உங்கள் தலையெழுத்து எழுதியிருக்க வேண்டும். பிரம்மனால் எழுதப்பட்ட தலையெழுத்து, பிரம்மனால் எழுதப்பட்ட ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. ஆக உங்கள் பிரம்மன் எழுதிய உங்கள் தலையெழுத்தை ஜோதிடராகிய நாங்கள் சரியாக கணித்தால் சரியாக நடக்கும். இதுல மாற்று கருத்தே இல்லை. ஏனென்றால் ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. புரிஞ்சுட்டீங்களா? எங்க தப்பு நடக்குது? ஒண்ணு உங்க ஜாதகத்தை எழுதுனது தப்பா இருக்கணும், இல்லாட்டி ஜோசியர், நான் சொல்லக்கூடிய ஜோசியர் தப்பா இருக்கணும். இதுதான் உண்மை. இதை நல்லா புரிஞ்சுக்கங்க. புரிஞ்சுட்டீங்களா? ஆக இந்த யோகங்கள்லாம் உங்கள் சுய ஜாதகத்தில் இருக்குதா என்பதை தெரிந்து கொள்ள கீழே நம்பரை நோட் பண்ணிக்க, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்க. இந்த ஆவணி அதிரடி ஆட்டம் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு அதிர்ஷ்ட ஆட்டமாக மாறப்போகின்றது என்பதை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். கீழே நம்பருக்கு நோட் பண்ணிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்க. இப்ப எல்லாருக்குமே ஆவணி அதிரடி ஆட்டத்தினுடைய பலன்களை பார்ப்போம். ஆவணி மாதம்
ஆவணி மாதம் அதிர்ஷ்ட மாதம் என்று சொல்லக்கூடிய அடுத்த ராசி யாரு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மிதுன ராசி. இந்த ஆவணி மாதத்தினுடைய அதிர்ஷ்ட ஆட்டத்தை ஆரம்பிக்கக்கூடிய ஒரு ராசி மிதுன ராசி. அப்ப ஆரம்பமே அமக்கலம். ஏனென்றால் ஒரு ஒரு ஜாதகத்தில் 3ஆம் இடம் என்பது வலுத்து விட்டால் அனைத்திலும் வெற்றி. 3ஆம் இடம் சாதாரண இடம் கிடையாது. பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம் என்று அனைத்தும் அள்ளி தருகின்ற ஒரு இடம். அப்படிப்பட்ட 3ஆம் இடம் தான் ஆவணி மாதமாக சூரியன் ஆட்சி பெறுகின்ற மாதமாக மிதுனத்துக்கு அமைகின்றது. மேலும் மிதுனத்தில் தனஸ்தானத்தில், அதாவது ஒரு மனுஷனுக்கு வருமானம் தருகின்ற ரொம்ப முக்கியம். அந்த இடத்துல 7-10 குரு பகவான் உச்சம் பெற்று இருக்கக்கூடிய ஒரு கிரக அமைப்பு அது ஏற்கனவே இருக்கு. இருந்தாலும் இதையெல்லாம் செயல்படுத்துறது யாரு? இப்ப 2 படி 3 படி கால் வைக்கிறோம், 4வது 5வது படி காணோம்னு என்ன செய்வீங்க? எங்கிட்டு வைப்பீங்க? எதை ஆயிப்போச்சு, படி ஏறுறீங்க இல்லை ஏணி ஏறும்போது 2 படி 3 படி ஏறி 4வது படி 5வது படி காணோம், கீழே விழ வேண்டியதா? அப்படி இல்லை. அந்த மாதிரி இல்லாம இப்ப இந்த 2ஆம் இடத்தினுடைய வலிமையை அதிகப்படுத்தும். அதாவது சூரியனுக்கு முன்னும் பின்னும் கிரகங்கள் இருந்தால் எந்த துறையிலும் எப்படி போனாலும் வருமானம் உண்டு, எதை செஞ்சாலும் யோகம். அதான் சூரியன் சிம்மத்தில் ஆட்சி பெற்று புதனோடு இருக்க, மேலும் சூரியனுக்கு பின்னால் கடகராசியில் குரு உச்சம் பெற்று இருக்க, அதற்கு முன்னால் கன்னிராசியில் சூரியனுக்கு முன்னால் சுக்கிரன் வலிமையோடு இருக்கிறார், நீசபங்க ராஜ யோகம். ஆக சூரியனுக்கு முன்னும் பின்னும் கிரகங்கள் இருக்கிறது. எல்லாவித யோகங்களும் சிறப்பா இருக்கும். வியாபாரம், படிப்பு, கல்வி, வருமானம், திருமண யோகங்கள் என்று வீடு வாச சொத்துக்கள் பெறக்கூடிய யோகங்கள் பிரமாதமா இருக்கும். மேலும் சுக்கிரன் அடுத்து இந்த ஆவணி 15ஆம் தேதி எங்க மாறுறாருன்னு மிதுனத்துக்கு அதிர்ஷ்டஸ்தானத்தை போய் துலா ராசியில் ஆட்சி பெறுகின்றார். இந்த ஆவணி 15 எப்படிப்பட்ட அமைப்பு பார்த்தீங்களா? ஆட்சி பெறுகின்ற அமைப்பு. சுக்கிரன் யாரு? மிகப்பெரிய கோடீஸ்வரன் ஆகக்கூடியது, மிகப்பெரிய லட்சாதிபதி ஆகக்கூடியது. இப்படிப்பட்ட ஷேர் மார்க்கெட்டு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய வெளிநாட்டில் வியாபாரம் பண்ணுறவங்க, வெளிநாட்டு தொழில் பார்க்கக்கூடியவங்க, இல்லை பிள்ளைங்க போய் வெளிநாட்டுக்கு போய் படிக்க வைக்கிறது, பிள்ளைங்க வெளிநாட்டில் போய் பெரிய உத்தியோகம் பார்க்கறது, ஆக வெளிநாட்டில் போய் நீங்கள் முக்கியமான தொழில் ஆரம்பி, இதெல்லாம் பிரமாதமாக சூப்பராக இருக்கும். லட்சாதிபதியாக கோடீஸ்வராக ஆகக்கூடிய ஒரு சிறந்த யோகம் என்பது நிச்சயமாக அந்த ஆவணி மாதம் உண்டு. இது பொது பலன். உங்க தனிப்பட்ட ஜாதகத்தில், உங்க சுய ஜாதகத்தில் எப்படிப்பட்ட யோகமும் இருக்க வேண்டும். அது இந்த 2 சேரும் போது அப்படியே நடக்கும். உங்களுக்கு மாற்று கருத்தே இல்லை. இந்த ஆவணியின் ஆட்டம் மிதுனத்திற்கு நிச்சயம் உண்டு. இது எப்படி தெரிஞ்சுக்கணும்? கீழே நம்பருக்கு நோட் பண்ணிக்க, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி. என்ன பொறுத்தவரை என்ன, ஜோதிட சாஸ்திரம் பிரம்மனால் படைக்கப்பட்டது. அது ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. எங்க தப்பு நடக்குது? ஒன்று உங்கள் ஜாதகம் தப்பாக இருக்கணும், இல்லாட்டி நான் கணிச்சு சொல்கிற ஜோசியம் நான் தப்பாக இருக்கணும். இதுதான் உண்மை. புரிஞ்சுட்டீங்களா? கீழே நம்பருக்கு நோட் பண்ணிக்கங்க, தெளிவாக தெரிஞ்சுக்கலாம்.